எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிட்டிக்ஸ் வித் எக்ஸலில் நம்ம என்னென்ன டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ் வித் எக்ஸல் தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆட் பற்றி பார்ப்போம். ஆட்னா என்னென்னு பார்ப்போம். சரிங்களா? ஆட்னா ஃபஸ்ட்டு என்ன? சம். சரிங்களா? சம்முங்கிறது தான் ஆட். இப்போது ஆப்பிள்ஸ், ஆரஞ்ச், பனானா, லெமன், இந்த 4 ஃப்ரூட்ஸ் இருக்குது. இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50, 20, 60, 40. இப்போ இதில் சம் என்ன பண்ணலாம், நம்ம வந்து செலக்ட் பண்ணால் நம்மளோட சம் இங்கே தெரியும். ஓகே, டோட்டல் சம் 170. பட் ஆனால் இங்கே டிஸ்பிளே ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், ஃபார்முலேஷன் இருக்குது. ஈக்குவல் டு சம் ஆஃப் இதை அப்படியே நம்ம செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும், அங்கே ஃபுல் சம் வந்துடும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ இதெல்லாம் சம் பண்ணோன்னா இங்கே இந்த செல்லில் நம்மளோட கர்சரை வச்சுட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேலே இருக்க செல்ஸ் எல்லாம் செலக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? அப்போது செலக்ட் ஆகி அதோட சம் வந்துடும். ஓகே, சேம் தான் இங்கேயும். ஓகே, ஈக்குவல் டு சம். நிறைய ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே வருவோம். சம். ஓகே, சம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் சம்மேஷன் பண்ணணும். சேம் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஈக்குவல் டு கொடுத்தா போதும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்க எல்லாமே சம் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த டேபிளில் ஒரு அமௌண்ட் இருக்குது, இந்த டேபிளில் அமௌண்ட் இருக்குது. டேபிள் ஒரு அமௌண்ட்டு, அது ஒரு ப்ரைஸ் இருக்குது. காரு, ட்ரக்கு, பைக்கு, ஸ்கேட்ஸ், அதோட அமௌண்ட்லாம் இருக்குது. இப்போது இதையும் சம் பண்ணணும், இதையும் சம் பண்ணணும். அப்படின்னு என்ன பண்ணலான்னா, ஈக்குவல் டு சம் ஆஃப் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கமா, இது ஒரு சிங்கிள் வேல்யூ. ஓகே, தென் வந்து என்ன பண்ணணும், நம்ம இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் நம்மளுக்கு தேவை. எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பேக்கெட் கொடுத்தோன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக இது இந்த வேல்யூ இங்கே வச்சு ஸ்கர்சர் வச்சா தெரிஞ்சிடும். இந்த வேல்யூ எல்லாம் சம் பண்ணி வந்திருக்கு. சரிங்களா? இப்போது இந்த மாதிரி டேபிளில் இருக்கிற வேல்யூ மட்டும் தான் பண்ண முடியுமா? நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண முடியாதுன்னா பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ஃபார்முலேஷன். சேம் ஃபார்முலா தான். என்ன செலக்ட் ஆகிருக்கு? 20. அப்புறம் இந்த எல்லா வேல்யூ செலக்ட் பண்ணியிருக்கோம். G26 to 29, 100. 100க்கு ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சம் ஆயிடுச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சம் இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி சம் பண்ணலாம். ஓகே, சம் இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபுல்லு தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். க்ரைட்டீரியா சம் இஃபில் ரேஞ்ச் இது கொடுத்துருக்கோம். க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தேன் 50. 50க்கு மேலே இருக்கணும். அப்போ மேலே என்ன எத்தனை நம்பர் இருக்குது? 50. 50ங்கிறது மேலே இல்லை, 50 தான். ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல்டுன்னு போட்டிருந்தா ஓகே, கிரேட்டர் தான் போட்டிருக்கோம். அப்போ இது வராது. 100 வரும். அப்போ 100 மட்டும் தான், மற்ற எல்லாமே 50 கீழே தான். 50 கீழே தான் எல்லாமே இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா சேம் தான், பட் சம் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 50. அப்போ 50 இன்க்ளூட் ஆகும். அப்போ 50 இங்கே ஒன்று, 100 ஒன்று, 50 ஒன்று. அப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா 200. ஓகே, இதுதான் ஆட் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஆட் ஃபங்க்ஷன்ஸ் இப்போலாம் யூஸ் பண்ணலாம் நம்ம. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், ஃபில் ஃபங்க்ஷன். எப்படி ஃபில் பண்ணுறது டேட்டாவா அப்படின்னு. இப்போது இது ஒரு ஃபார்முலா. ஓகே, என்ன ஃபார்முலா? திஸ் ப்ளஸ் திஸ். இதையும் நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்கோம். அதோட வேல்யூ தான் இது. ஓகே, என்னது? 100. 50 + 50 100. இப்போது நம்ம எல்லாத்துக்குமே ஃபார்முலா போட்டுக்கிட்டே வரணுமா? அவசியம் கிடையாது. என்ன பண்ணலாம், இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கர்சரை இங்கே மூவ் பண்ணோன்னே, அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு கர்சரை மூவ் பண்ணோன்னா ஒரு ப்ளஸ் மார்க் மாதிரி வரும். அந்த ப்ளஸ் மார்க் வந்தோடனே அதை பிடிச்சிட்டு அப்படியே ட்ராக் பண்ணால் போதும், நம்மளுக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாம் வந்துடும். ஓகே, இது என்னது? 50 + 50. இது என்னது? இந்த செல் வேணும். இந்த செல் ப்ளஸ் இந்த செல் 50 + 60. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 + 70. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 + 80. ஓகே, 50 + 80 130. சேம் தான் இதுக்கும். அப்படியே ட்ராக் பண்ணால் போதும். ஓகேவா? என்ன பண்ணியிருக்கோம், இது ரெண்டையும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும். ஸோ இது மாதிரி ப்ளஸ் பண்ணிகிட்டே வரும். ட்ராக் பண்ணி ஃபில் பண்ணலாம்.
சேம் இது வந்து வெர்டிக்கல் மட்டும்தான் இல்லை, ஹரிசாண்டலுமே பண்ணலாம். ஓகே, அப்படியே ட்ராக் பண்ணால் போதும். இது ஒரு ஃபார்முலேஷன் என்னென்னா, இந்த சம் எல்லாம் ஃபார்முலேட் பண்ணுறோம், இங்கே எல்லாம் ஃபார்முலேட், இங்கே எல்லாம் ப்ளஸ் பண்ணுறோம், இங்கே எல்லாம் ப்ளஸ் பண்ணுறோம், இங்கே எல்லாம் ப்ளஸ் பண்ணுறோம். அதோட வேல்யூஸ் தான் இது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியுமா? நம்பர்ஸ் இல்லாமலேயும் பண்ணலாம். சரிங்களா? இது எல்லாமே ஸ்ட்ரிங் அந்த மாதிரி வேரியபிள் தானே. செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ட்ராகும் பண்ணலாம். ஓகே, ட்ராக் பண்ணால் ஃப்ரூட் வரும். ட்ராக் பண்ண வேண்டாம், எனக்கு சிங்கிள் கிளிக்கில் வரணும்னா கர்சரை மூவ் பண்ணால் ப்ளஸ் வருதா, ப்ளஸ் வந்ததுக்கும் டபுள் கிளிக் பண்ணுங்கள், அவ்வளோதான். டபுள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில் ஆகிரும் எல்லாமே. ஓகே, சரி. இப்போது சில ரேஞ்செலாம் இருக்கும். ஓகே, இப்போது ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் இதெல்லாம் வந்து ஒரு சீக்வன்ஸ். ஸோ சீக்வன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜானுன்னு போட்டுட்டு ட்ராக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிரும். பிப்ரவரி, மார்ச் அப்படிங்கிற மாதிரி அப்படி ட்ராக் பண்ணிட்டே போனால் இன்க்ரீஸ் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிட்டே வரும். ஓகே, சேம் அதுவுமே இதுக்கு வீக்குக்குமே அப்படி தான். வீக்குங்கிற ஒரு சீக்வன்ஸ், நெக்ஸ்ட் வீக் 2, வீக் 3ன்னு வரும். டபுள் கிளிக் பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஒரு இன்டர்வல் சீக்வன்ஸ். ஓகேங்களா? என்ன இன்டர்வல்? 15 இருக்குது, 30, நெக்ஸ்ட்டு வேல்யூ 30 இருக்குது. அப்போது இதுக்கு டிஃப்ரென்ஸ் 15. அப்போது இதுக்கு நெக்ஸ்ட் என்ன வரலாம்? அது ஒரு சீக்வன்ஸ் தானே. செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டையும் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். 15 + 15 30, 30 + 15 45, 45 + 15 60, 75 90. ஸோ இது சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸை ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிடும். சரிங்களா? இப்படி தான் ஒரு டேட்டாவை ஃபில் பண்ணுறது. இப்போது ஸ்ப்ளிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குது. சரிங்களா? இப்போது இதில் ஃபஸ்ட் நேம் வந்து நான்சி, செகண்ட் ஒன்று ஸ்மித். இப்போ எப்படி இதை பிரிக்கிறது ஈஸியாக அப்படின்னா, ஃப்ளாஷ் ஃபில் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது டைப் பண்ணுவோம் ANDY ஆண்டி, நெக்ஸ்ட்டு JAN. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அதுவே ஃபில் பண்ணி காட்டுது. சரிங்களா? ஒரு டிம்மான லைட்டில். இப்போ நான் டவுனரை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஃபில் ஆயிரும். இது பேர் ஃப்ளாஷ் ஃபில்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்படியும் பண்ணலாம். இன்னொன்றுனா செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமில் ஃபில்லுன்னு இருக்குங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் ஃபில்லுன்னு இருக்கும், அதை கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். இது வந்து என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து எடுக்கிறோம், சீக்வன்ஸ் என்ன எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதே மாதிரி ஃபில் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, இப்படியும் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மேக்ஸிமம் இது எல்லா இடத்துல யூஸ் பண்ணுவோம். இப்போது இதை செலக்ட் பண்ணுறோமா, செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகே, நான்சி ஸ்மித் கொண்டோசோ அப்படின்னு ஸ்பில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கம்பெனி நேம் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணலாம், டேட்டா போயிட்டு டெக்ஸ்ட் டு காலம்ஸ் செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு டீலிமிட்டடுன்னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ என்னது இது, டேபா செமிகோலனா என்னன்னு செக் பண்ணணும். ஓகே, இது கமா செப்பரேட்டட் ஃபைல். இந்த கமா மூலயமா டீலிமிட்டர். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ நான் வேல்யூஸ் எங்கே வேணும், ஜென்ரல்லே இருக்கட்டும். இப்போ வேல்யூஸ் எங்கே வேணும்னு செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? எனக்கு இங்கே வேணும், இந்த இடத்துல வேணும். ஓகேங்களா? இப்போது ஃபினிஷ் கொடுத்துட்டா போதும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஃபினிஷ் கொடுத்துட்டா போதும். ஓகேவா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஓகே, நான்சி ஸ்மித் காண்டோசோ ஆண்டி நார்த் ஃபேப்ரிகம் அப்படின்னு ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு டேட்டா. எதை வச்சு ஸ்ப்ளிட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கமா. இப்போ ஸ்பேஸாக இருந்தால் ஸ்பேஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலேஷன் யூஸ் பண்ணி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது, இது ஒரு நேம். ஓகேங்களா? இந்த நேமை ஃபார்முலேஷன் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறதுனா இது ஒரு சீரியஸாக ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் பண்ண முடியாது, கொஞ்சம் சீரியஸாக யூஸ் பண்ணி ஒவ்வொன்றா ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா, லெஃப்ட்டு ஃபைண்ட் யூஸ் பண்ணுறோம். லெஃப்ட்டுங்கிறது என்னென்னா லெஃப்ட் மோஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? லெஃப்ட் மோஸ்ட் வேல்யூ எடுத்துக்கும். அங்கே அதில் என்ன செல் யூஸ் பண்ணுறோம், இந்த செல்லு வந்து இந்த செல். ஓகே, ஃபைண்ட் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் எங்கே வருது பார்க்க சொல்கிறோம். ஓகே, -1 ஏன்னா ஸ்பேஸ் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ அது வரைக்குமே ஃபைண்ட் பண்ணி வந்துடும். அதுதான் ஃபஸ்ட் நேம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு ஹெல்ப்பர் காலம் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் இருக்கிறத தனியாக பிரிக்கிறோம். இது ரைட். ஓகேங்களா? ரைட்டில் மோஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் அ ஸ்பேஸ் எடுத்துகிட்டு லென்த் ஃபுல் லென்த் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் ஃபைண்ட் C29. இதில் ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் இங்கே இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக எடுத்துரும். அதை இங்கே பேஸ்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன், அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி லெஃப்ட்டுக்கு போட்டோன்னா இந்த ஃப்ரான்சஸுங்க தனியாக வந்துடும். திருப்பி ரைட் மோஸ்ட் அக்கரன்ஸ் போட்டோம்னா இந்த மேக்கிங்க தனியாக வந்துடும். ஓகே, இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். சரிங்களா?
இது சம் ஆஃப் பேசிக்ஸ் இன் லைக் இன் எக்ஸல் சரிங்களா. ஆட் பண்ணுறது, ஃபில் பண்ணுறது, ஸ்பில் பண்ணுறது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அனலிட்டிக்ஸ் பற்றி பார்ப்போம், எக்ஸல் எப்படி பண்ணுறதுன்னு. அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.